எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெயகாஷ் விஜயன் பேசுகிறேன். ஸோ ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இங்கே நான் உங்கள் முன்னால் வழங்கி இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, இந்த ஜெய் மக்கள் மன்றம் இன்னைக்கு 10வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்குது. 2016 அன்னைக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு சின்ன அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். தட் இஸ் a கோல்டன் டே. அப்போ நான் இருக்கக்கூடிய எங்களுடைய டிஎம்எம்எஸ் பொதுச் செயலாளர் தம்பி ஆபேர், அப்புறம் பொருளாளர் சீகன். ஸோ நாங்கள் 3 பேர் அப்போல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு பேக் டைம் ட்ராவல் பண்ணி போனோம்னா ஒரு 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 டிஸ்கஷனில் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு கிரிக்கெட் கிளப் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் அவங்க எல்லோருக்கும் தெரியும், ஜெய் சூப்பர் பாய்ஸ் கிரிக்கெட் டீம். இப்போ அதோடைய ரீநேம் பேரை மட்டும் மாற்றி அதோடைய கொடியாக தான் இப்போ நம்முடைய அமைப்பினுடைய கொடி இருக்குது. இந்த ப்ளூ வித் ஆரஞ்சு இருக்குல்ல, அது நாங்கள் வச்சது தான். அதுக்கப்புறம் நம்ம தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம் ஆரம்பித்ததுனால ஸோ அதை சேஞ்ச் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டோம். ஸோ அப்போ ஜேஎஸ்பி சிட்டிக்கு இல்லைன்னு அந்த கொடி இல்லைன்னு சொன்னாங்க. அந்த கொடி இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி கொடி தானே இல்லை, எல்லாத்தையும் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெய் மக்கள் மன்றம் அப்படின்னு ஆரம்பிச்சு இது அது ரசிகர் மன்றமாக. என்னடா உனக்கே ஒரு ரசிகர் இருக்கிறாங்களான்னு என்னை பார்த்து கேட்பீங்க. ப்ராமிஸாக எனக்கு ரசிகர்லாம் அவ்வளோவா இல்லை. மன்றம் வச்சு நடத்துகிற அளவுகளாக எனக்கு ரசிகர் இல்லை. அதை மட்டும் நான் இங்கே சொல்லி விரும்புகிறேன். ரசிகர் மன்றம் அது ஓகே, அது அப்பாற்பட்டு இருக்கட்டும். ஸோ ஃபேன்ஸ் கிளப் அது இப்போ ஒரு மக்கள் மன்றமாக இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நான் இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்பல, அதை பற்றி சொல்ல விரும்பலை. ஸோ ஜெய் மக்கள் மன்றம் அப்படின்னு தொடங்கி டிசம்பர் 5 அன்னைக்கு அதை பேர் மாற்றம் பண்ணாங்க. அதுக்கான கொடிகளையும் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அப்படி இப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு தாட் வந்தது. ஸோ மக்களுக்கு என்ன ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ அப்படி தாட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற போல் மாநில தலைவர் அதெல்லாம் பக்காவாக பண்ணி அந்த இயக்கத்தோட தலைவர் நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து அதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த மக்கள் மன்றம் 10வது வருஷத்துல 10 years ஆஃப் ஜே மக்கள் மன்றம் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சா இப்போ அது 10வது வருஷத்துல வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அவங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு இருக்க எந்த வேலையில நான் அது சிங்கிள் பசங்க இந்த இடத்துல சேருங்க, இந்த கொண்டாடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்க இன்னும் கமிட் ஆகலைனாலும் பரவாயில்ல, வாங்க, இந்த கொண்டாட்டம் உங்களை அன்போட வரவேற்குது. ஸோ இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஸோ சிங்கிள் பசங்களுக்கு என்னடா இது கமிட் ஆகலைன்னு நான் நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த வருஷம் அடுத்த வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் நான் அஃபிஷியலாலாம் சொல்லக்கூடாதுப்பா, பட் இருந்தாலும் நான் அமையும் நான் இங்கே சொல்லி பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல் நான் ஆஸ் அ சிங்கிளாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வேலண்டைன்ஸ் டேலாம் கிடையாதுங்க. நம்ம பொதுச் செயலாளர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. அதை நான் இப்போ பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அவர் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கும் இல்லை. ஸோ இப்போ நான் அது சொல்கிறதுனால என்னமோ அது உங்களுக்கு ஒரு விஷயமா தெரியலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது இந்த வேலண்டைன்ஸ் டே பற்றி எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. அது செட் ஆகாத பற்றிலாம் என்கிட்ட கேட்குறேன். அதெல்லாம் நீ நடிச்சு கூட பார்க்க வேண்டாம், இந்த முகத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். நமக்கு தேவை மக்கள் பணியாற்றணும். யூ ஹாவ் டு பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிகளோட தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். டு சர்வ் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. இன்னைக்கு நடக்கிற எவ்வளோ அந்தந்த விஷயங்களாம் அப்படி அப்படியே விட்டுறணும். ஸோ இந்த நேரத்தில் இராணுவ வீரர்களுக்கு அது என்ன ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரு போர் கடைபிடிக்கப்படுது. இந்த February 14 அன்னைக்கு ஒரு போர் நினைவு நாளா
கடைபிடிக்கப்படுது. அதுக்கு ஒரு நினைவு அஞ்சலி செலுத்துவது போல நம்ம அவங்களுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். எல்லையிலேருந்து நம்மளை காத்துக்கிட்டு இருக்காங்க, சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய தமிழ் டிஎம்எம்எஸ் சார்பாகவும் சரி, ஜேஎஸ்பிசிடி சார்பாகவும் சரி, நான் சாரி வாழ்த்துக்களை இரங்கலை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சாரி, அட்டாக்கு ஸ்லிப் ஆகுது. ஓகே, பட் இருந்தாலும் அவங்க புகழ் வணக்கங்கள், என்னுடைய அஞ்சலிகளை நான் செலுத்துகிறேன். ஸோ அதே போல் ஜெய் மக்கள் மன்றம் இன்னும் என்னுடைய பல தமிழ்நாடு ஃபுல்லாக உலகக்கூடிய மக்கள் அறியிற அளவுக்கு இந்த கிளப் வளரணும்னு நான் இங்கே சொல்லிக்க பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ 10, 20 இப்போ 10 அடுத்து ஒரு வெள்ளி விழா, பொன் விழா அப்படின்னு கொண்டாடும், சில்வர் ஜூபிலி அதுவும் கொண்டாடட்டும். அதே போல் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை நான் இன்னைக்கு துவங்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸையும் இப்போ உங்கள் முன்னாலே துவக்கி வைக்கிறேன். ஸோ இந்த உறுப்பினர் சேர்க்கை மூலமாக இப்போ நானும் அதில் ஒரு உறுப்பினராக நான் இணையிறதுக்கான உறுப்பினர் அட்டைலாம் இன்னும் வரலைங்க. அது போக போக நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அது உறுப்பினர் அட்டைலாம் கிடையாது. ஸோ மக்கள் மன்றத்துக்கு தேவையான அந்த விஷயங்கள் அதுன்னு அவங்க கடைபிடித்து அதுவே ஒரு தொழிற்சங்கமாக ஒரு பேரவை மன்றமாக அவங்க அதை ஈடுபாட்டோட அதை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை ஒரு அதாவது ஓகே இப்போ அதாவது இப்போ ஒரு உறுப்பினர் சேர்க்கை, ஒரு விஜய் மக்கள் இயக்கம், அல்டிமேட் ஸ்டார் அஜித் ரசிகர் மன்றம், அப்புறம் ரஜினி ரசிகர் மன்றம் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு எங்கள் பேரில் ஒரு மக்கள் மன்றத்தை உருவாக்கிட்டு ஆல்ரெடி நீ மக்கள் மன்றம் செய்யணும்னு சொல்லிட்டு தாண்டா நீ போன வருஷம் இந்த அமைப்பை தொடங்கின, அப்போ எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. தேவையில்லாத காரணங்கள் அதெல்லாம். எதுக்கு இதை நான் பண்ணேன், அதை பண்ணேன், இன்னும் அது 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 பேரில் நடந்தாலே அது போதும். ஸோ நான் இந்த உறுப்பினர் சேர்க்கையை மட்டும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பராக நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ என்னடா தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கத்துக்கும் இதே போல் ஒரு பண்ணீங்களே, அதை எல்லாம் வேண்டாம். அது அது ஒரு அது அது 2வது கட்ட உறுப்பினர் சேர்க்கை. அதில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இணைஞ்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் இங்கே நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ கூகுள் போயிட்டு இன்கம் சென்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பின் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் நான் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மக்கள் மன்றம் பேஜில் போயிட்டு ஓகே பேர் கேட்டிருக்காங்க, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, வயது உங்களுடைய ஏஜ் அதை கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அப்புறம் உங்களுடைய அந்த அதுக்கப்புறம் ஓகே டேட்டா ஃபில்டு ஓகே 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 உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்ப்ளீட் ஹோம் அட்ரஸ் நீங்கள் இதில் சென்ட் பண்ணிடணும். டைப் அடிக்கணும்னு நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இன்னொன்று வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து ஓகே ஓட்டர் ஐடி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா அது மைனஸ் அப்படின்னு போட்டு விட்டாலே போதும். நான் இல்லைன்னு போட்டேன், பட் இருந்தாலும் அதுமாரி டேஷ் அப்படின்னு போட்டாலே ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே ஓகே முடிஞ்சிருச்சு. ஓகே இவ்வளோதாங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஊர் அதான் பேர், ஊர், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் இதில் சட்டமன்ற தொகுதியெலாம் கேட்கல. தேங்க் காட். நிலவில் இது கட்சி கிடையாது, சட்டமன்ற தொகுதி அதெல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க எதுவும் நினச்சேன், பட் இல்லை. ஒரு சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இது. வந்து உங்களுடைய உறுப்பினர் அட்டை 5 நாட்களில் ஓகே 5 நாட்களில் திரும்ப உங்கள் மின்னஞ்ச இமெயில் ஐடி கேட்டிருந்தாங்க. அதையும் நான் சாரி ஆனால் இருந்துச்சு, நான் அதை ஃபில் பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க. அதை ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த வேலை நமக்கு உறுப்பினர் அட்டை ஈஸியாக கிடைச்சிரும். அவ்வளோதான். ஓகே உறுப்பினர் அட்டைகளை நீங்கள் வந்து உங்களுக்கு முன்பே நம்ம டிஎம்எம்எஸ் போல் உங்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை
அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிவிசி கார்டாகவோ இல்லை டிஜிட்டல் கார்டாகவோ இல்லை டிவி கேப்போல் நீங்கள் அலப்பறை பண்ணாலும் ஓகே, நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இவ்வளோதாங்க ப்ராசஸ். நான் ஜெய் மக்கள் மன்றத்தில் சேருங்க. நான் அதில் தலைவர் கிடையாது. ஸோ அது என்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் த ஓகே, அது பார்ட் ஆஃப் த தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம், அவ்வளோதான். ஓகே, அடுத்த களங்களில் அடுத்தடுத்த விவேகங்களில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஒருவன் இந்த ஜெய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லவர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும், கமிட்டட் மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் உங்கள் தம்பியோடைய வேலண்டைன்ஸ் டே நல்வாழ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.